மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மனம் திரும்பு, பரலோகம் சமீபமாயிற்று. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று. பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்கள்ல வித்தியாசமான சூழ்நிலைகள் ஒவ்வொரு இடத்துலயும் நடந்துகிட்டே இருக்கு. நிறைய மோசமான சம்பவங்களை நம்ம கண்ணால பாக்குறோம். இதுவரைக்கும் இந்த உலகத்துல நடந்துராத சில காரியங்களை இப்ப நம்ம கண்ணால பாக்குறோம். ஒரு முறையாய் நீதியாய் நடக்கக்கூடிய காரியங்கள் இப்ப எதுவும் நீதியா நடக்கல. மோசமான ஒரு காலகட்டத்துக்குள்ள நீங்களும் நானும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். கடைசி காலம். அவர் வாசல் அருகே வந்து நிற்கிறார். எப்பவும் கதவு தட்டிட்டு உள்ள வருவாருன்னு தெரியாது. வாசல் அருகே வந்துட்டார். நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? எப்படி நோவா வேலையை கட்டினான், அநேகரை அழைத்தான், ஒருத்தனும் வரல. 8 பேர், அவனுடைய குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. நம்பாதவர்களை விட்டுருங்க. ஆமா, இப்படிதான் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, அவர் எப்ப வரப்போறாருன்னு தெரியல, அவர் வரும்போது பாத்துக்கலாம்னு உங்ககிட்ட சொல்றவங்களை விட்டுருங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாருன்ற ஒரு உண்மை உங்களுக்கு தெரிகிறதா? நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுப்ப சீக்கிரம் வரப்போறார். தைரியமா இருங்க. ரகசிய வருகையில நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம் இருந்தாதான் இந்த உலகத்துல நம்ம ஏதோ வாழ்ந்து கத்திரிக்கா ஏதோ செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். அதனால கவனமா இருங்க. வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணட்டுமா? ஆவியானவரே, உம்முடைய மகிமையும் பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வருகைக்காய் காத்து நிற்கிறோம். உம்முடைய வருகைக்காய் பிள்ளைகளாய், குடும்பமாய், அன்னுடைய இனஜன பந்துக்களாய், தேசமாய், சபையாய் காத்திருக்கிறோம். ஆவியானவரே, மகிமை பிரசன்னத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே வாரும் என்று சொல்லி உங்களை அழைக்கிறோம். நீங்க கூட வாங்க, தங்கி இருங்க. இந்த வருகையில எங்களை நித்தியமாய் சேர்த்துக் கொள்ளுங்க. அந்த நம்பிக்கையை எங்களுக்கு அதிகமாய் கொடுங்க. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்துக்கு இதாவே ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போறாரு. அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமா?